आदिपराशक्तिये ॐ शक्तिये मरुररसिये ॐ शक्तिये ॐ विनायका ॐ शक्तिये ॐ कामाक्षिये ॐ शक्तिये ॐ बंगारु कामाक्षिये மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆடிப்பூர பெருவிழா. கஞ்சி வார்த்தல், பால் அபிஷேகம், இதுவே மருவூரின் ஆடிப்பூர பெருவிழா. அன்னம் வளர்க்கும் விழா, பாசம் வளர்க்கும் விழா, இதுவே மருவூரின் ஆடிப்பூர பெருவிழா. அருள் திரு அம்மா அவர்களது அருளாசியுடன் நடைபெறும் ஆடிப்பூர பெருவிழாவில் அனைவரும் பங்கேற்போம், அன்னை அருள் பெறுவோம். பாசம் வளர்க்கும் விழா, இதுவே மருவூரின் ஆடிப்பூர பெருவிழா. பாலாபிஷேகம் பண்ணா எந்த உடம்புல இருக்கிற நோயும் நல்லா ஆயிரும், வீட்லயும் நல்லா குடும்பம் மேல்மைக்கு வரும், எந்த இதுமே இல்லாம நல்லா வந்து போனா நல்லா இருக்குங்க. பாசம் வளர்க்கும் விழா, இதுவே மருவூரின் ஆடிப்பூர பெருவிழா. அருள் திரு அம்மா அவர்களது அருளாசியுடன் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் மேல்மருவத்தூர் மற்றும் கலவையில் மிக சிறப்பாக இயங்கி வருகின்றன. ஆதிபராசக்தி கல்வி மருத்துவ பண்பாட்டு அறநிலையின் சிறப்பான நிர்வாகத்தில் இவ்வனைத்து கல்வி நிறுவனங்களும் இயங்கி வருகின்றன. ஆதிபராசக்தி பாலிடெக்னிக் காலேஜ் மேல்மருவத்தூர், ஆதிபராசக்தி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேல்மருவத்தூர், மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஹை ஸ்கூல் ஸ்டேட் போர்ட், ஜிபி பப்ளிக் ஸ்கூல் மேல்மருவத்தூர், ஆதிபராசக்தி இன்ஜினியரிங் காலேஜ் மேல்மருவத்தூர், ஆதிபராசக்தி காலேஜ் ஆஃப் பார்மசி மேல்மருவத்தூர், ஆதிபராசக்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் மேல்மருவத்தூர், ஆதிபராசக்தி காலேஜ் ஆஃப் பிசியோதெரபி மேல்மருவத்தூர், ஆதிபராசக்தி டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேல்மருவத்தூர், மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் ரிசர்ச் மேல்மருவத்தூர், ஆதிபராசக்தி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஜிபி நகர் கலவை, ஆதிபராசக்தி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஜிபி நகர் கலவை, ஆதிபராசக்தி டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஜிபி நகர் கலவை, ஆதிபராசக்தி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஜிபி நகர் கலவை, ஆதிபராசக்தி அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஹார்டிகல்ச்சரல் காலேஜ் ஜிபி நகர் கலவை, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் கருவறை பணிகளை இன்று திருவள்ளூர் மாவட்டம் எம்ஆர் கண்டிகை மன்றத்தினரும், நாளை தருமபுரி மாவட்டம் ஒடசல்பட்டி மன்றத்தினரும் ஏற்று நடத்த உள்ளனர். ஓம் சக்தி அன்பர்களுக்கு காலை வணக்கம். எப்பொழுதுமே பணிவு, இனிமை இவை நம் பேச்சில் இருந்திடல் வேண்டும். இதனால் கொடிய எண்ணம் கொண்ட எதிரியையும் நாம் எளிதில் வென்றுவிடலாம். கல்லை கூட கரைய வைக்கும் அளவிற்கு
நம் பேச்சில் இனிமை இருந்திடல் வேண்டும். பேச்சு மட்டுமன்றி செயலிலும் இந்த இனிமையும் பணிவும் கலந்துவிட்டால் வாழ்வில் நிம்மதியை எளிதில் பெறலாம். இந்த இன்பமான வாழ்விற்கு அன்னை கூறும் அருள்வாக்கு பேருதவியாக விளங்குகிறது. அவற்றில் ஒன்றை இப்பொழுது கேட்போம். செடி வளர்ந்து வருகிற நிலையில் அதன் பலன் தெரியாது. அந்த செடியே மரமாகி பூத்து காய்த்து பலன் கொடுக்கும் போதுதான் அதன் அருமை தெரிகின்றது. இது அன்னையின் அருள்வாக்கு. அருள் திரு அம்மா அவர்களது அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் 40ஆம் ஆண்டு ஆடிப்பூர பெருவிழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மன்றங்கள் மற்றும் சக்தி பீடங்கள் பொறுப்பில் ஆடிப்பூர விழா நடைபெற உள்ளது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி திங்கட்கிழமை மற்றும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆகிய 2 தேதிகளில் ஆடிப்பூர விழா கொண்டாடப்பட உள்ளது. ஜூலை 31ஆம் தேதியன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் ஆடிப்பூர விழா துவங்குகிறது. கலச விளக்கு வேள்வி பூஜை, கஞ்சி வார்த்தல், பாலபிஷேகம் என கொண்டாடப்பட உள்ள ஆடிப்பூர விழாவில் பங்கேற்க வரும் பக்தர்கள் வசதி கருதி பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் சித்தர் பீடத்தில் செய்யப்பட்டுள்ளன. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆணி பௌர்ணமி விழா அருள் திரு அம்மா அவர்களது அருளாசியுடன் வரும் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கிருஷ்ணன் கோவில் சக்தி பீடம் பொறுப்பில் நடைபெறும் ஆணி பௌர்ணமி விழாவையொட்டி 15ஆம் தேதி மாலையில் மாபெரும் விளக்கு பூஜை நடைபெற உள்ளது. அனைவரும் ஆணி பௌர்ணமி விழாவில் பங்கேற்று அன்னை அருள் பெற வேண்டுகிறோம். வன்பொருள் உண்டு, மென்பொருள் உண்டு, மனிதன் என்கிற நன்பொருள் இல்லை. மனிதன் என்ற நன்பொருள் இல்லையானால் இந்த வன்பொருள் என்ன செய்யும், மென்பொருள் என்ன செய்யும்? அதனால் கற்பவை என்று வள்ளுவர் சொல்லுகிறார். கற்பவற்றை கற்க வேண்டும். எப்படி கற்க வேண்டும் என்றால் கசடு அற கற்க. கசடுனா ஐயம் திரும்பி இல்லாம ஒன்றை படிக்க வேண்டும். கற்க கற்பவை கசடர. வள்ளுவர் ஏன் கசடரங்கிறத முன்னால போட கற்க கசடர கற்பவை, கற்க கற்பவை கசடர. கற்க கசடர என்று சொல்வதற்கு காரணம், எவ்வளவு படித்தாலும் ஐயம் திரும்பி இருக்குமானால் அது கல்வி இல்லை. இன்னொரு நுட்பம் என்னன்னு கேட்டா, ஐயம் திரும்பி என்பது படிக்கிறவனிடத்தில் இருப்பனவாக நீங்கள் கருத வேண்டுவதில்லை. படிக்கிற பாடத்துல கூட குப்பையும் குளம் இருக்கலாம். அச்சாகி வெளிவருவன எல்லாமே படிக்க தகுந்தன பொருள் கிடையாது. எந்த இலக்கியத்தை படித்தாலும் வரலாற்றை படித்தாலும் வரலாற்றில் கசடு இருக்கலாம், இலக்கியத்திலும் கசடு இருக்கலாம், பொருந்தாதன இருக்கலாம். அந்த பொருந்தாதன என்ன என்று தெரிந்து நீக்கி கற்க வேண்டும் என்பதும் வள்ளுவர் உள்ளம். அதனால் வள்ளுவர் கற்க கற்பவை கசடர. தமிழ்ல காட்டில்லானால் கற்கிற சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்கு. படிப்பது என்பது வேறு, கற்பது என்பது வேறு. படிப்பது, கற்பது, ஓதுவது, பயிலுவது என்று தமிழில் வெவ்வேறு சொற்கள் உண்டு. படிப்பது என்பது கேஷுவல் ரீடிங். இன்றைய காலை தினப்பத்திரிகையை நீங்க என்ன கற்கிறீர்களா, படிக்கிறீர்களா? இன்றைய பத்திரிகையை படிக்கிறீர்கள். அது சில பேர் படிக்கிறது கிடையாது, பார்க்கிறார்கள். பத்திரிகையில பார்க்கிறதுக்கு தகுந்தது இருக்குமே தவிர படிக்கிறதுக்கு தகுந்தது இருக்காது. யாரும் இன்றைய தினமணி கற்றேன், தினமலர் கற்றேன்னு சொல்ல மாட்டான். படித்தேன், கேஷுவல் ரீடிங். கற்றல் என்பது ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் அமைந்த உழைப்பை கட்டாயப்படுத்துவது. ஸ்டூடெண்ட்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுமா? One who studies is not a student.
not at all a student. One who is studious is a student. ஸ்டூடியஸ் என்றால் உழைப்பை அவாவுகிற, கட்டாயப்படுத்துகிற ஒன்று. அதனால்தான் அந்த உழைக்கிற இடத்துக்கு ஸ்டூடியோன்னே பேரு. பல பேர் அங்க போயிடுறான் படம் பிடிக்கிற இடத்துக்கு. உழைத்து ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிற ஒரு முயற்சிக்கு பெயர் தான் கற்றல். அந்த முயற்சி எவனோ அவன் முட்டி மோதி மேல் தெரித்து வந்து வெற்றி அடைந்து விடுவான். அதனால் நம்மால் முடியும். அப்துல் கலாம் சொன்னது போல கனவு காண வேண்டும். கனவு காண்பது என்பது தூங்கி அல்ல. கனவு காண்பது என்பது விழித்திருந்து காண்பது. அப்துல் கலாம் சொன்ன கனவு தூங்கி காண்பதல்ல, விழித்த நிலையில் நீ காண்கிற ஒரு கனவுதான் அப்துல் கலாம் பரிந்துரைத்த கனவு. அப்படிப்பட்ட கனவு மெய்ப்பட வேண்டும் என்றால் அதற்கான கதவுகளை இந்த நிறுவனம் உங்களுக்காக திறந்து வைத்திருக்கிறது. எனவே எப்படி காலத்தினுடைய அருமையை உணர்ந்து நீங்கள் கல்வி பயணத்தில் வெற்றி பெற வேண்டும், அந்த வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பை இந்த நிறுவனத்தில் நீங்கள் பெறலாம் என்று சொல்லி உங்களுக்கு உற்சாகம் ததும்புகிற ஒளிமயமான எதிர்காலம் அமையட்டும் என்று வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம். லெக்சரர் சக்தி எம் பரமசிவம் அவர்களது நன்றியுரையுடன் விழா நிறைவு பெற்றது. பெற்றோம் வளர்த்தோம் என்று சொல்லி மகிழ்ந்த மகிழ்ச்சியை விட எங்கள் பிள்ளைகளை இந்த கல்லூரியில் சேர்த்தோம் என்று மகிழ்ந்தனர் பெற்றோர்கள். ஏற்கனவே எங்க பக்கத்து வீட்டுக்காரர் 4-5 பேர் படிச்சு லாஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க மூலமா தான் வந்து நல்லா படிப்பாங்கன்னு அவங்களும் சொன்னதுனால நாங்கள் வந்து இங்கேயே சேர்க்குறோம். எங்கள் இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பாலிடெக்னிக்கில் சேர்க்கறதுனால இங்கே இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகவும் ரொம்ப பெரிய ஒரு பாக்கியமாக இருக்குது. நாங்கள் எங்கள் எல்லோ காலேஜ் பாலிடெக்னிக் இருக்குது, நாங்களாம் வந்து இந்த காலேஜில் தான் சேர்க்கணும், பிள்ளைங்களுடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்கும், ஒழுக்கங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக நம்ம நினச்சி நாங்கள் இந்த காலேஜில் சேர்த்துருக்கோம். எங்களுக்கு இந்த காலேஜில் சேர்க்கறது நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். நிறைய காலேஜ் இருக்குது, இருந்தாலும் இது ஒரு தனித்தன்மையாக விளங்கக்கூடிய நிர்வாக திறமை அவ்வளோ பெரிய அளவில் நல்லா ரொம்ப பாராட்டக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதனால் நாங்கள் தேர்ந்தெடுத்து இந்த காலேஜில் நாங்கள் சேர்த்துருக்கோம். நான் மின்னலேருந்து வரேங்க. பையன் படிக்கிறான், அண்ணன் தான் சேர்த்து விட்டாரு. கம்பெனில் சொன்னாங்கன்னு சொல்லி இந்த இது குரூப் எடுங்கன்னு சொன்னாங்க, எலக்ட்ரிக்ஸு. இப்போ வந்திருக்கோம் சேர்க்கறதுக்கு. நல்ல இடம், நல்லா இருக்கும், பையன் படிப்பான், நல்லா இருப்பான், வாழா இருக்கிறான்னு சொல்லியிருந்தோம். இங்கே போனால் பழக்க வழக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, சேர்த்துட்டுங்க. இந்த காலேஜை பொறுத்தவரை நான் என் பையன் தம்பி இங்கே ஏற்கனவே படிச்சிருக்காப்புல, நல்ல மார்க் எடுத்து நல்லா பாஸ் பண்ணி எல்லாம் வந்திருக்காப்புல, வேலைக்கு போயிட்டு இருக்காப்புல. எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குதுங்கிற நம்பிக்கையில் வந்து நான் கடலூர் மாவட்டத்தில் திட்டவடி பக்கத்தில் இருந்து வந்திருக்கோம். நாங்கள் என் பையனாக்க டிப்ளமோ மெக்கானிக்கல் இங்கே சேர்த்துருக்கோம். நல்லா படிக்கணுன்ற வச்சு தான் இங்கே சேர்த்துருக்கோம். நல்லா படிப்பாங்கன்ற நம்பிக்கையில் தான் சேர்த்துருக்கோம். நல்ல ஒழுக்கத்தோடு இருப்பாங்க இங்கே சேர்த்தா அப்படின்றத வச்சு இங்கே சேர்த்துருக்கேன். எங்களுக்கு பன்ருட்டி பக்கம் காடாமலைங்க. பையனை வந்து ஃபர்ஸ்ட் இயர் மெக்கானிக்கல் படிக்க வைக்கிறோம். பையன் இங்கே வந்தால் டீச்சர்னா படிப்பான், நல்லா டீச்சராக இருப்பான், நல்ல உத்தியோகம் கிடைக்கும், நல்ல கம்பெனியாக கிடைக்கும்னு இங்கே வந்திருக்கோம். இந்த ஆதிபராசக்தி கோயிலேருந்து தரமான கல்வியும் நல்ல ஒழுக்கமும் நல்ல நன்னடத்தையும் சொல்லித் தருவாங்க நம்பிக்கையில் இங்கே வந்து பசங்களை சேர்த்துருக்கணுங்க. நல்லா சொல்லித்தராங்க, நல்லா ஒழுக்கமாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு அதனால தான் இங்கே வந்து சேர்க்குறோம். பசங்க நல்லபடியாக படிக்கும் இதுவாக தான் இங்கே வந்து சேர்த்துருக்கோம். ஒரு ஆவரேஜ் லெவல் ஸ்டூடெண்ட் தான், ஒரு 60 லெவலில் இருந்துட்டு இருந்தார். நான் வெளியில் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த இன்ஸ்டியூஷன் வந்து ரொம்ப நல்லா பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து வெளியில் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் பையனை நான் இங்கே கொண்டாந்து நாங்கள் சேர்த்துருக்கேன். வெளியில் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த பழைய மாணவர்களை கேட்க வரைக்கும் எல்லாருமே நல்ல ஒரு ரிசல்ட்டு அப்படின்றாங்க.
அதனால ஒரு நம்பிக்கையில் இங்கே கொண்டாந்து சேர்த்துருக்கேன். சேஃப்டினா 100% தான் சொல்றேன். சேஃப்டி 100% எங்களுக்கு ஒப்பீனியன் தான் இங்க சேர்த்திருக்கோம். நல்லா படிக்கும், நல்லா வருங்க நம்பிக்கை தான் கூட சேர்த்திருக்கோம். என் மகள் படித்த இடம் பாண்டிச்சேரி லேடிஸ் காலேஜில் படிச்சது. பட் இன்னும் ஏன்னு சேர்க்குறேன்னா பெண்களுக்கு வந்து இடத்துல நல்ல ஒரு பாதுகாப்பு இருக்கு. எந்த ஒரு அசம்பாவிதம் அவங்க எந்த நடந்தாலும் பாதுகாப்பு ஏற்றுக்கிறாங்க. தன் வீட்டில் வந்து ஒரு அப்பா அம்மா எப்படி பாதுகாக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த ஹாஸ்டலுடைய நிர்வாகம் பாதுகாக்குது அவங்கள. அதனால தான் நாங்கள் பாண்டிச்சேரியிலிருந்து இங்கே வந்து சேர்க்கறதுக்கு விரும்புகிறோம். ఎక్కడ లేని సేఫ్టీ అమ్మ ఆదిపరాశక్తి కాలేజీలో ఇక్కడ ఉంది అని నమ్మకంతో ఇక్కడ మేము జాయిన్ చేసాము. తర్వాత అమ్మ మీద మాకు నమ్మకం. బాగా చదివి ఫస్ట్ మంచి పర్సెంటేజ్తో బాబు పాస్ అవుతాడని మాకు ఒక నమ్మకం. అందుకని ఈ కాలేజీలో జాయిన్ చేశాం. நான் தஞ்சாவூர்லேருந்து வர்றேன். எங்கள் பையன் இங்கே படிக்கணுங்கிறதுக்காக கேட்டுக்கிட்டு இருந்தான். நிறையா பேர்கிட்ட காலேஜில் விசாரிச்சப்ப இந்த காலேஜை பற்றி எல்லாரும் நல்லபடியாக சொன்னாங்க. ஃப்யூச்சர் நல்லா இருக்கும், நாளைக்கு நல்ல ஒழுக்கமும் நல்லபடியான இது திறமையும் கிடைக்கும், வேலையும் நல்லபடியாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இங்கே வந்து சேர்த்துருக்கிறேன் நான். மற்றபடி நான் இந்த காலேஜை பற்றி யாரும் இது வரைக்கும் எந்த எனக்கு குறையும் சொன்னது கிடையாது. அதனாலேயே முதல்ல இங்கே வந்து சேர்த்துருக்கிறேன் நான். இங்கே வந்து இப்போவே படிக்கிறதுனால எந்த ஒரு கெட்ட நினைப்பும் இல்லாமல் எந்த ஒரு நல்ல டீசெண்டாகவும் சரி, பழக்க வழக்கங்களும் சரி, அவங்களோட படிப்பும் சரி, மாதம் ஒரு நிலையோட நல்ல நம்மளையெல்லாம் படிக்கலாம். கண்டிப்பாக இந்த காலேஜில் படிக்கிற பிள்ளை எல்லாமே நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கி வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க. நல்லா வேலை வாய்ப்பு கிடைக்குங்கிற லட்சியம் எங்ககிட்ட இருக்கு. மேலும் மேலும் இந்த ஆதிபராசக்தி காலேஜை நல்லா முன்னுக்கு வர வேண்டியதும் நாங்கள் வேண்டிக்கிறோம். சேஃப்டி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பசங்க ரொம்ப தரமா நல்லா வருவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். நான் கல்பாக்கத்துலேருந்து வரேன். என் பேர் வெங்கடேசன். நான் ஐஜிகால் ஒர்க் பண்ணுறேன். என் பையன் போன 3 வருஷமாக இங்கே படித்தான், டிப்ளமோ மெக்கானிக்கல். அவன் வந்து 10th ஸ்டாண்டர்டில் மார்க் கம்மியாக இருந்தது. ஆனால் டிப்ளமோவில் 94% எடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் எடுத்தான். இப்போது பிஇ படிக்கிறதுக்கு விரும்புகிறான். இப்போ அவனுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்காக நான் கவுன்சிலிங் போட்டிருக்கேன். இப்போ அடுத்து என் பொண்ணு இந்த வருஷம் 10th முடிச்சிருக்காப்புல. அவளும் இப்போது 70% மார்க் எடுத்திருக்காப்புல. அவனுக்கும் இந்த வருஷம் எனக்கு டிப்ளமோ படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதே காலேஜில் படிக்கணும்னு சொல்லல. ஏன்னா இந்த காலேஜ் நல்லா ஒழுக்கமும் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க, நல்ல டிசிப்ளினும் இருக்காங்க. அதுதான் இந்த காலேஜ் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஒளிமயமான எதிர்காலத்தை தேடிய எங்களுக்கு அம்மாவின் அருள் ஒளி புதிய எழுச்சியை தரப்போகிறது. என் பேர் மணிமேகலை, பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். இந்த காலேஜில் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எங்கள் அக்கா படித்தாங்க, அதனால நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே நல்லா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப கண்டிஷனாக இருக்குது. என் ஃப்யூச்சரில் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கோச்சிங்கும் நல்லா இருக்கு, அதனால சேரலாம். கோச்சிங், அப்புறம் டிசிப்ளின், டீசன்சி அதெல்லாம் சொல்லி தராங்க. இங்க வந்து படிச்சதுக்கு காரணம் வந்து எல்லாருமே சொன்னாங்க நல்லா இந்த காலேஜ் நல்லா இருக்கும், நல்லா முன்னேற்ற. எங்க அம்மா அப்பாவுக்குலாம் நல்லா பெருமை சேர்க்கணும் தான் வந்தேன். அதுமாதிரி எனக்காக ஃபீஸ் கட்ட சிட்டிஸ் பார்க்க நல்லா பெருமை சேர்க்கணும். அதுமாதிரி இங்க இந்த காலேஜ்ல வந்து நல்லா பயப்படாம இருக்கலாம் கேர்ள்ஸ் எல்லாம். நல்லா இருந்துச்சு. அவ்வளவுதான். நான் மராந்தகத்துலேருந்து வரேன். என் பேர் ஹெச் ஹஃபீசுதீன். நான் வந்து டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியர் டிசி படிக்கிறேன். இந்த காலேஜ் நான் எதுக்கு சேர்ந்தேன்னா நிறைய பர்சன்டேஜ் எடுக்கலாம், அப்புறம் வந்து டிசிப்ளினை கற்றுக்கலாம். இந்த காலேஜ் சுற்றி யார் வேணால் வந்து சேரலாம். இந்த காலேஜில் இந்த காலேஜ் யார் சேர்ந்தாலும் நல்ல மார்க் எடுக்கலாம். இதுக்கு முன்னாடி மணப்பாறையில் படித்தேன், அங்கேயும் நல்லா தான் படித்தேன். இப்போ மேல்மருவத்தூரில் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் சேர்ந்திருக்கேன். எனக்கு காலேஜில் ஃபஸ்ட்டாக வரும்னு ஆசை. எங்கள் அம்மா ஆசையை நான் நிறைவேற்றுவேன் கண்டிப்பாக. இங்கே வந்து பாதுகாப்பாகவும் இருக்குது, நல்லா சொல்லி தருவாங்கன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. கண்டிப்பாக ஃபஸ்ட்டாக வந்துடுவேன். நான் கே தர்ணிதரன், அச்சரபாக்கத்துலேருந்து வரேன். இந்த காலேஜில் ஏன் சேர்ந்தேன்னா நான் பர்சன்டேஜ் எடுக்கிறதுக்கு தான், நிறைய பர்சன்டேஜ் எடுக்க சேர்ந்தேன். சுற்றி உள்ள கிராமங்களும் இந்த காலேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய வெளியேந்தெல்லாம் நிறைய பேர் வராங்க இந்த காலேஜுக்கு. என் பேர் ராஜவர்தினி, ஈசி குரூப்பில் சேர்ந்துருக்கேன். நான் சாக்காங்குடியிலேருந்து வரேன், சிதம்பரம் பக்கம் வந்து. இங்கே வந்து டிசிப்ளின் நல்லா இருக்குது, பாதுகாப்பாகவும் இருக்குது. அதனால தான் இங்கே சேர்ந்துருக்கேன். எனக்கு இங்கே படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. அதான். அப்புறம் நல்லா பிடிச்சா ஃபீஸ் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம் தரும். இங்க வந்து சுத்து வட்டாரத்துல எல்லாமே ஃப்ரீயாக ஃபெசிலிட்டிலாம் நல்லா இருக்கும். அதனால இங்க எல்லாம் வந்து சேருவாங்க. அம்மாவோட அருளால எல்லாம் நல்லாவே நடக்கும். நான் தாம்பரத்துல வந்திருக்கேன். என் பேர் ஐவான் ஷர்லி. இங்க வந்து நான் சேர்ந்த காரணம் சென்னையை விட சென்னைக்கு இருக்கிற காலேஜை விட இங்க நல்ல மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ரொம்ப நல்ல காலேஜ்.
அதுவும் இல்லாமல் 80% நான் 200 மார்க் தான் 10th எடுத்திருக்கேன். இப்போ வந்து 80% நல்லா கொடுக்குறாங்க. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட் வந்து அவளும் 200 மார்க் தான். இப்போ வந்து அவள் 80% எடுக்கிற அளவுக்கு நல்லா படிக்கிறா. அவள் வந்து அவளோட 3 வருஷம் நான் படிச்சிருக்கேன், 8th 9th 10th. அவள் ரொம்ப லோவாக தான் படிப்பாள். இப்போ வந்து அவள் 80% எடுக்கிறான்னா அவளோட வந்து அவள் இந்த அளவுக்கு அவளை 8 மணி வரைக்கும் கோச்சிங் கிளாஸ்லாம் வச்சு அவளை கொண்டு வந்திருக்காங்க. அதனால அவளும் சொன்னா ஷாலி இங்கே படித்தா நல்லா வரலாம், நிறைய மார்க் எடுக்கலாம், 8 மணி வரைக்கும் இங்கே கிளாஸ் நடக்குது. அதே மாதிரி ஹாஸ்டலில் போனாலும் ஹாஸ்டல்லையும் அங்கே இருக்க டீச்சர்ஸ்லாம் நல்ல கோச்சிங் கொடுக்குறாங்க. ஹாஸ்டல் போனாலும் அங்கே இருக்க டீச்சர்ஸும் அங்கேருந்து தங்கி நல்ல கோச்சிங் கொடுக்குறாங்க. நம்மளை படிக்காத எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸையும் இங்கே வந்து நல்லா கொண்டு வந்துருவாங்க. அந்த இதுக்கு தான் நான் வந்து சேர்ந்துருக்கேன். இத்துடன் இன்றைய மறுவூர் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை காலை இதே நேரத்தில். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி. செடி வளர்ந்து வருகிற நிலையில் அதன் பலன் தெரியாது. அந்த செடியே மரமாகி பூத்து காய்த்து பலன் கொடுக்கும் போதுதான் அதன் அருமை தெரிகின்றது. இது அன்னையின் அருள்வாக்கு. பாசம் வளர்க்கும் விழா. இதுவே மறுவூரின் ஆடிப்பூர பெருவிழா. பாலாபிஷேகம் பண்ணா எந்த உடம்புல இருக்கிற நோயும் நல்லா ஆயிரும். வீட்லயும் நல்ல குடும்பம் மேல்மைக்கு வரும். எந்த இதுமே இல்லாம நல்லா வந்து போனா நல்லா இருக்குங்க. பாசம் வளர்க்கும் விழா. இதுவே மறுவூரின் ஆடிப்பூர பெருவிழா. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆடிப்பூர பெருவிழா. கஞ்சி வார்த்தல், பால் அபிஷேகம். இதுவே மறுவூரின் ஆடிப்பூர பெருவிழா. அன்னம் வளர்க்கும் விழா, பாசம் வளர்க்கும் விழா. இதுவே மறுவூரின் ஆடிப்பூர பெருவிழா. அருள் திரு அம்மா அவர்களது அருளாசியுடன் நடைபெறும் ஆடிப்பூர பெருவிழாவில் அனைவரும் பங்கேற்போம், அன்னை அருள் பெறுவோம்.